يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நவீன கலாச்சாரத்தில் இஸ்லாமிய குடும்பம் எனும் தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். சவுண்ட் நிறையா வருது, இங்கே தான் சம்பவம். இது குடும்பவியல் நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினால் ஒரு குடும்பம் என்பது ஆண் பெண் என்ற அனைத்து தரப்பிலும் இணைத்து உருவாக்கப்படுவதால் இரு பாலரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக எங்களை போன்ற அழைப்பாளர்களுக்கு பெண்கள் அதிகம் பங்கேற்கின்ற உள்ளரங்கு நிகழ்ச்சிகளிலே பேசுவது ரொம்ப சவால். ஒரு பொதுக்கூட்டத்தில் இயற்கையிலே கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஒரு மர்க்கஸில் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள்ல பேசுவது ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா இயற்கையிலே பெண்கள் கொஞ்சம் அதிகம் பேசக்கூடியவர்கள். சமீபத்திலே நாம படித்த ஒரு புள்ளி விவரம் என்ன, பெண்கள் என்ன பேசிட போறோம், வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா, இந்த புர்கா எங்க வாங்கின, இந்த சேலை நல்லா இருக்காமா, எங்கம்மா எடுத்து, எத்தனை பேச போறோம், தாண்டி வேற என்ன, இந்த சிஐஏ பிரச்சனைக்கு எதிரான தீர்வையா நம்ம காண போகிறோம், இதுதானங்க பேச போறோம். அப்ப அதை கொஞ்சம் பயானுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ளலாம். அப்ப அதனால அந்த ஒரு அமைதியாக இருந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நிகழ்ச்சி சீராக செல்ல முடியும். இதே ஒரு வேண்டுகோளாகத்தான் நம்ம வைக்கிறோம். நவீன கலாச்சாரம் என்று சொல்லும் போது உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மை எடுத்து பார்த்தால் கூட நாம் சிறிய வயதிலே எப்படி இருந்தோம், நம்ம ஒரு ஆரம்ப பள்ளியிலே படிக்கும் போது 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் போது இருந்த உலகம் இன்னைக்கு கிடையாது. காலங்கள் மாறி 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 எங்கேயோ வந்திருக்கிறது. ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் வந்துவிட்டது. எல்லாமே நவீனமயமாகி கொண்டே வருகிறது. ஆடை என்று எடுத்துக்கொண்டால் ஆடையில பல நவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அலங்காரங்களை எடுத்துக்கொண்டால் அலங்காரங்கள்ல பல நவீனங்கள் வருகிறது. அது இன்னைக்கு உள்ள உலகம் என்னன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுக்கிறோம். முகத்தை அழகுபடுத்துவதற்கு என்று ஒரு கிரீம் இருக்கு, என்னமோ லவ்லின்னு சொல்லுவான், அது பேரன் லவ்லியா பேத்தி லவ்லியா ஏதோ ஒன்று இருக்குது. அதை ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்கி வாங்கி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை தேய்ச்சி கலரான ஒரு ஆளை நீங்க காட்டுங்க பார்க்கலாம், இல்லை. அது ஒரு காலம் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அது 2 பேருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆண்களும் பெண்களும் அதை தான் தேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் என்ன பண்ணுகிறான், ஆண்களுக்கென்று தனியா ஒரு கிரீம், ஏன் அவன் தேய்ச்சி செத்தா போயிருவான், ஆனால் என்ன ஆண்களுக்கென்று தனியா அவனு தரணும். ஹார்லிக்ஸ் என்று ஒரு பானம் நம்ம குடிப்போம், ஒரே ஹார்லிக்ஸ் தான், அப்படியே சாப்பிடுவோம், குடிக்க வேண்டாம், அதான் நமக்கு தெரியும், அப்படியே சாப்பிட்டு அப்படிதான் வளர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுகிறான், அதுல ஜூனியர் ஹார்லிக்ஸ், அதுல பாத்தீங்கன்னா மதர் ஹார்லிக்ஸ்,
அப்படி அதுல பல டீடைல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அது நவீனமாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் அணியக்கூடிய ஆடைகள் மாறுகிறது. சாப்பாடு, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு முறை 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா? கிரில்லு, சவர்மா, பார்பிக்யூ, அல்பகமு இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடுகிறோம். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப அது நவீனமயமாக மாறி இருக்கிறது. மக்களுடைய பேச்சும் கலாச்சாரமும் கூட அது நவீனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்திலே மனைவிமார்கள் கணவனுடைய பெயரை கூட சொல்ல மாட்டார்கள், தெரியுமா? கடையநல்லூர் போன்ற ஊர்களிலே இன்னைக்கும் கூட அந்த பழக்கம் இருக்கிறது. கணவர் பேரை சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு சென்செக்ஸ் எடுக்க வருவார்கள். உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? 50 கூட்டி முகமதை சேர்த்துக்க, அவர் பேர் நூறு முகமது. வரக்கூடிய அவனுக்கு கூட ஒரு வேலை கொடுப்பாங்க. நமக்கு தெரிந்தே ஒரு குடும்பம் இருந்தது. அவரை பிரசவத்துக்காக வேண்டி அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கேட்பாங்கல்ல, கணவர் பேர் என்ன? தாஜ்மஹாலை கட்டினது யாரு? ஷாஜகான். அதான் என் வீட்டுக்காரர் பேர். அதாவது இவங்க வாயால சொல்லக்கூடாது. அது நகைச்சுவையாக கூட ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அம்மாவுடைய வீட்டுக்காரர் பேர் ரஹமத்துல்லா. எங்கேயுமே சொன்னது கிடையாது பேரை. சரி, எங்கேயுமே சொல்லவில்லை. தொழுகையில சலாம் கொடுக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு வருது. அப்ப அந்த அம்மா நகைச்சுவையா சொல்றதுதான். அப்ப அந்த அம்மா கணவரை எப்படி கூப்பிடுவாங்க? மக பேரு பர்வீன், பர்வீனுடைய வாப்பா. கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா பர்வீன் வாப்பா பர்வீன் வாப்பா கூப்பிட்டு பழகிட்டாங்க. அப்ப தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு கொடுக்கணும்ல, அதனால எப்படி கொடுத்தாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் பர்வீன் வாப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் பர்வீன் வாப்பா சலாம் கொடுத்தாங்களா. இப்படி ஒரு நகைச்சுவை சொல்வது உண்டு. இதெல்லாம் ஒரு காலகட்டம். கணவருடைய பெயரை சொல்லக்கூடாது ஒரு காலகட்டம். இன்னைக்கு தான் அது வேற மாதிரி மாறிக்கிட்டே வருது. அப்ப இன்னென்ன முறைகள் என்று கிடையாது. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஒரு காலத்திலே வீட்டில் வந்து துணிகளை கையில துவைத்தார்கள், அல்லது குளத்துக்கு கொண்டு போய் துவைத்து வெளுத்து கொண்டு வருவார்கள். இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது? எல்லாம் இயந்திரமயம். வாஷிங் மிஷின், அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வாஷர் மட்டும் இருக்கும், துவைச்சு மட்டும் தரும், நம்ம எடுத்து புழிஞ்சு காய போடணும். அப்புறம் அது நவீனமானது, 2 டப்பா வந்தது, செமி ஆட்டோமேட்டிக். இது துவைக்கும், அது புளியும், எடுத்து காய போடணும். இப்போ என்ன, மறுபடியும் ஒரே டப்பா வந்து விட்டது, ஆனால் அது 2 வேலையும் சேர்த்து செய்யும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதில் துணியை தூக்கி போட்டு சோப்பு பொடியை மட்டும் போட்டு சுவிட்சை போட்டாச்சுன்னா போதும், அதுவே துவைத்து அதுவே புளிந்து அதுவே என்ன செஞ்சிருது, அந்த துணி ஈரத்தெல்லாம் எடுத்து நமக்கு தந்துருது. இப்படி இன்னைக்கு அந்த முறைகள் மாறி போயிருக்குது. இப்படி எல்லா விஷயங்களுமே நவீனமாகிக் கொண்டே வருகிறது. உலக விஷயங்கள் நவீனமாகுவது மார்க்கத்திற்கு எதிரானது கிடையாது. முதலில் நாம் புரிய வேண்டியது, உலக விஷயங்களிலே நவீனம் வரலாம், நவீனம் வரும். மார்க்கத்தில் நவீனம் வரக்கூடாது. ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், நபி அவர்கள் எச்சரித்தது, மார்க்கத்தின் பெயரால் பூசு உண்டாகக்கூடாது. அது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு புதுமையும் மார்க்க அடிப்படையில் உள்ள புதுமை தான், அது பித்ஆத்து, அது வழிகேடு, அது நரகத்தில் சேர்க்கும். அப்ப மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ள பித்ஆத்துக்கள் எதுவுமே கூடாது. உலகத்தின் அடிப்படையிலே நவீனங்கள் வரலாம், வரும். ஆனால் அதிலே ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்ன அளவுகோல் என்றால், அந்த புதுமையான காரியங்கள் அடிப்படையான மார்க்கத்திற்கு விரோதமாக அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன சட்டதிட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதை விட்டும் நம்மை திசை திருப்பக்கூடாது. அதுக்கு முரணில்லாத வகையிலே நாம் நவீனங்களை வைத்துக் கொள்வது தப்பு கிடையாது. இது ஒரு அடிப்படையான புரிதல். ஆனால் இன்று மார்க்க விஷயங்களை கூட விட்டுவிட்டு இந்த நவீனங்களிலே மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த நவீன உலகத்தை அவர்கள் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார்கள்.
இதற்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் செலவழிக்கிறார்கள். செலவழித்து போகட்டும். மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறதா என்பதை பார்க்கணுமா இல்லையா? மார்க்க விஷயங்கள், அதனுடைய அடிப்படைகள், கட்டமைப்புகளை குலைத்து விடாத விதத்திலே இந்த நவீனங்கள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயத்திலே ஒரு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் மக்கள் அதற்கு பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே, அதாவது ஒரு பக்கத்தில் இயற்கையிலேயே மனிதன் நவீனத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு புறத்திலே கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் பெரும் நிறுவனங்கள் நமக்கு அந்த நவீனத்தின் மீது உண்டான காதலை அதிகப்படுத்துகிறார்கள். எப்படி? நாம் எல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை என்னுடைய தாயார் ஒரு லிஸ்ட் கொடுப்பார்கள். அந்த லிஸ்டில் தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சர்க்கரை எல்லாம் இருக்கும். அதை போய் மளிகை கடையிலே கொடுத்தால் மளிகை கடை உள்ள அண்ணாச்சி அதை எடுத்து கொடுப்பாரு. அந்த பொருள் மட்டும் வீட்டுக்கு வரும். தேவையான பொருள் என்ன என்பதை வாங்கி வந்த ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு என்ன? இது கார்ப்பரேட்டுடைய கைகளுக்கு போகிறது. அப்ப அந்த ஸ்டைல் படத்தை வருது. இப்ப என்ன செய்கிறார்கள்? சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய மால்கள் உள்ள போன உடனே உங்க கையில் ஒரு வண்டியை கொடுத்துருவாங்க. இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு இப்படி போயிட்டு அப்படி வாங்க, இப்படி போயிட்டு அப்படி வந்தோம்னா நமக்கு தேவையான பொருளை மட்டுமா வாங்குவோம்? அதை பார்ப்போம், அது 2 எடுத்து போடு. இதை பார்ப்போம், இது 2 எடுத்து போடு. அது நமக்கு தேவையா என்பதை தாண்டி கண்ணிலே அதை பார்க்க வைத்து அதை வாங்குமாறு தூண்டி கடைசியில 2000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கலாம் என்று போன ஒருத்தருக்கு பில்லு 10,000 ரூபாய்க்கு வருது. அப்ப 8,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அதிகமான செலவுகளை செய்வதற்கு அவரும் தள்ளப்படுகிறார். இப்படியான ஒரு கட்டமைப்பு என்பது இந்த நிறுவனங்களால் உருவாக்கப்படுகிறது, விளம்பரங்கள் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அவர்கள் கமர்சியல், அந்த சந்தைப்படுத்தக்கூடிய முறையின் மூலமாக இப்படிப்பட்ட இதுகளை உண்டாக்குறாங்க. அதுவும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்கள், நான் பார்த்த வரைக்கும், எல்லோரையும் குறை சொல்ல முடியாது, அதிலேயும் சரியானவர்கள் இருப்பார்கள். உள்ளூரிலே வாழக்கூடியவர்களை விட வெளிநாடுகளிலே யார் வசிக்கிறார்களோ அவர்களுடைய செலவீனங்கள் என்பது தீன் விரயம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், தீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருகுங்கள், தீன் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே, அதிகமானவரிடத்திலே என்ன பழக்கம் இருக்கிறது? தீன் விரயம் செய்வார்கள். வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு பயணப்படுவார். அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்ச்சேசிங் ஆரம்பிக்கும். பர்ச்சேஸ்ல என்ன பர்ச்சேஸ் பண்ண, அப்படி என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணி வர போறாங்க? எல்லாம் அதே வழக்கம் போல உள்ள அந்த ஐட்டங்கள் தான். கோடாரி தைலம், பச்சை கலர்ல ஒரு தைலம், ஒரு டைகர் பாம், ஒரு மீசக்கார தைலம், இதை தாண்டி வேற என்ன கொண்டு வந்தாங்க? அதை தான் கொண்டு வர போறாங்க. ஆனா அதுக்கு ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு வாங்குறோங்கிறத தாண்டி இருந்தா வாங்குறது வேற, அவன் அதை நோக்கி தள்ளப்படுகிறான். அங்க இருந்து வந்தாலே ஒரு பெரிய பெட்டியை கொண்டாந்து இறக்கணும். பெட்டியை கொண்டாந்து இறக்குனா அந்த பெட்டியை பிரிக்கிறதுக்கு அஜரத்து வந்து பாத்தியா உதவும். அதே பிரிக்கிறதுக்கு கட்டிங் பிளேயர் இருந்தா பத்தாது, ஒரு சிசர் இருந்தா வெட்டி போடலாம். அதுக்கு யார் வருவா? வருவாங்க. வந்து அப்படி இல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரித்து எல்லாத்துக்கும் என்ன சொத்தை பிரிக்கிற மாதிரி, உனக்கு 2 தைல பாட்டில், உனக்கு 2 மீசக்கார தைலம். எனக்கு தெரிந்து உண்மையிலே தலைவலி வந்து அந்த தைலத்தை தேய்ச்சவங்க குறைவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த தைலத்தை பார்த்தாலே ஒரு வசுவாசம் வரும். தைலத்தை கொண்டாந்து வாங்கி சும்மா தேய்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நேச்சர். அது அந்த கோடாரி தைலத்தை பார்த்தாலேயே அந்த பச்சை கலர் கோல்டு மெடலா ரொம்ப பேர் இருக்கு. அதை பார்த்தாலே என்னது, அதை கையில வாங்கி திறந்து மூக்கில் வச்சு மோந்து பார்க்கறது, தலையில ஒரு தேய்ச்சி பார்க்கறது, இப்படி இருக்குது. அங்கிருந்து சோப்பு வாங்கிட்டு வருவாங்க.
ஒரு குடும்பத்துக்கு 2 சோப்பு 3 சோப்பு வாங்கலாம். 10 சோப்பு 20 சோப்பு வாங்கி வந்து வீட்டில் போட்டா அது கடந்து டேட் எக்ஸ்பைரி ஆகி அது குப்பைக்கு போகும். எல்லாருக்கும் கொடுக்கணுமே. வீட்டில் உள்ள வயசான ஒரு 80 வயசு பாட்டி, அதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு என்னது பாடி லோஷன், பாடி தேய்க்கிற லோஷன், அந்த அம்மா மோசன் போக முடியாம படுத்து கிடக்குது. அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்தலாவது அதுக்கு புண்ணியமா போகும், அதுக்கு வேலை நடக்கும். இங்க என்னது, அந்த அம்மாவுக்கு போய் ஒரு லோஷன் பாட்டில். இப்படி எல்லாம் இந்த கலாச்சார மாற்றத்திலே அல்லாஹ் சொன்ன அந்த சட்டங்களை மீறி வீண் விரயம் என்பதை அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். உணவு பொருட்களை நிறைய வீணடிக்கிறார்கள். அப்ப நாம் என்ன கவனத்திலே வைக்க வேண்டும் என்றால், உலகம் என்பது எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ள உலகம் என்பது வேற ஒரு நிலையிலே நாம் எல்லாம் கற்பனை செய்ய முடியாத வேகத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே பயணிக்கவே கூடாது என்ற ஒரு கூட்டம், நவீனங்களே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நவீனங்களும் கூடும் என்றும் பிளைண்டா சொல்ல முடியாது. அப்ப அதிலே சில மார்க்க விஷயங்களை அளவுகோலாக அமைத்து அதை உரசி பார்த்து அதன்படி செல்லலாமா கூடாதா என்பதை நாம என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு மாற்றமான முறையிலே பல நவீன கலாச்சாரங்களிலே மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அதை தனி நபர்களாக மாட்டிக்கொள்வதும் உண்டு, அல்லது குடும்ப சகிதமாக மாட்டிக்கொள்வதும் உண்டு. இந்த குடும்ப சகிதமாக மாட்டிக்கொள்வதிலே இந்த தொலைக்காட்சியை நம்ம சொல்லலாம். தொலைக்காட்சி என்பது அதுல இன்னைக்கு நவீனம் வந்து விட்டது. ஒரு காலத்திலே நாம் எல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் போது கேபிள்னு ஒண்ணு கிடையாதுங்க. வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா வைப்பார்கள், குச்சி குச்சியா இருக்கும். அதுக்கு ஒரு பூஸ்டர் ஒன்று வைப்பாங்க. தூர்தர்ஷன் டிவி, அதுல முக்காவாசி ஹிந்தி சேனல் தான் ஓடும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் தமிழுக்கு மாத்தி சில செய்திகள் சில நிகழ்ச்சிகளை போடுவார்கள். இதெல்லாம் ஒரு நேரம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை சேனல் வேணும், நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட 1000 கூட நெருங்கும். மொத்தமா நீங்க பே பண்ணீங்கன்னா அவ்வளவு சேனலை வாங்கலாம். அந்த அளவிற்கு புற்றீசல்களை போல இந்த சேனல்கள், டிவி சேனல்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நல்ல சேனல்களும் உண்டு, அதிலே நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதும் உண்டு. மார்க்கத்திற்கு விரோதமான பல விஷயங்களை ஒளிபரப்புவதும் உண்டு. அதுல நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. இந்த டிவியின் முன்னால், இந்த துறைக்கு முன்னால், இந்த நவீனத்திலே ஒரு பெரிய பாதிப்பை நம்ம சமுதாயம் சந்தித்திருக்கின்றது. அதுல பார்த்தா நெடும் தொடர்கள். இன்னைக்கு டிவியிலே நிறைய நெடும் தொடர்களை போடுகிறார்கள். அதுல 1ஆம் நம்பர் சன் டிவி காரன் தான். அதுல நிறைய பல சேனல்கள் வருது, நம்ம சேனல் வருது, என்னென்னமா ஒளிபரப்புகளை ஒளிபரப்புகிறார்கள். அதுல நம்பர் 1 யார் என்று எடுத்து பார்த்தால் இந்த சன் டிவி காரன். ஒரு நிகழ்ச்சியை ஒரு இதை கூட பார்த்தோம், ஒரு ஆட்டோவில் எழுதப்பட்டிருக்கு, மது நாட்டுக்கு கேடு, சன் டிவி வீட்டுக்கு கேடுன்னு போட்டிருக்கான். ஏன்னு கேட்டா அவ்வளவு நிகழ்ச்சிகள். நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சன் டிவியினுடைய இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, என்ன நிகழ்ச்சிகளை போட போகிறோம் என்று ஒரு ஷெட்யூல் வெளியிடுவார்கள். அந்த ஷெட்யூலை எடுத்து பார்த்தால் அல்ல அதிகமான நிகழ்ச்சிகள் பார்த்தா ஒரே நாடகங்கள். மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, அக்னி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. நம்ம நாடகம் பார்க்கறது கிடையாது, நான் வெப்சைட்டை பார்த்து சொல்றேன். அக்னி நட்சத்திரம் என்ற பெயர்ல 12 மணிக்கு ஒரு சைத்தான் வருது. அதுக்கு பிறகு என்ன, அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 1 மணிக்கு நிலா, 1:30 மணிக்கு மெட்டி ஒளி, 2 மணிக்கு பாண்டவர் இல்லம், 3 மணிக்கு சந்திரலேகா, அடுத்து 6:30 மணிக்கு ஒரு செய்தி போனா போதுன்னு ஒரு 10 நிமிஷம் செய்தி வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு அபியும் நானும், 7:30 மணிக்கு ரோஜா,
8 மணிக்கு வானத்தை போல, 8:30 மணிக்கு பூவே உனக்காக, 9 மணிக்கு கண்ணான கண்ணே, 9:30 மணிக்கு அன்பேவா, 10 மணிக்கு சித்தி 2, 10:30 மணிக்கு திருமகள், 11 மணிக்கு பாண்டவர் இல்லம், 11:30 மணிக்கு மகராசி. மகராசியெல்லாம் உட்கார்ந்து செய்யறாங்க, இந்த நிகழ்ச்சிகள் ஓடுது. நான் இன்னைக்கு உள்ளது செக் பண்ணி சொல்றேன், உலக பார்த்தா விளங்குமா? சன் டிவில இப்படி இன்னும் பல சேனல்களிலே பல நிகழ்ச்சிகளை போடுகிறார்கள், நெடும் தொடர்கள். எபிசோடு பார்த்தீங்கன்னு வைங்க, அது பல ஆயிரங்களை தாண்டும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள், நிறைய இதுகளை போட்டு மக்களை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. சரி, அப்படி என்ன காட்டுகிறார்கள்? நெடுந்தொடர்கள் பார்க்கிறாங்கல்ல, அவன் ஒளிபரப்பு பண்றான்ல, அதிலே சமுதாயத்திற்கு என்ன நன்மை இருக்கிறது? இதை பார்த்தோங்க. இப்போ குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தோம், அதை பார்த்து நேர்வழி பெற்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பொன்மொழியை கண்டோம், அது எங்களுக்கு இந்த மனமாற்றத்தை தந்தது என்பதை போல இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளால் என்ன மாற்றத்தை நம்ம கண்டோம்? மாறாக கலாச்சார சீரழிவுகளையும், நிறைய குடும்பங்களிலே பஞ்சாயத்துக்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குறாங்க. அந்த பிரச்சனையை அதுக்கு ஒரு நிகழ்ச்சி அவனை தீர்த்து வச்சிருவான். ஒரு பக்கத்துல நாடகத்தை போட்டு பஞ்சாயத்தை பத்த வைப்பான், இன்னொரு நிகழ்ச்சி அதுக்கு என்ன சொல்வதெல்லாம் என்னமோ சொல்றாங்க, அந்த நிகழ்ச்சியை வச்சு அதுக்கு அவனே பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி விடுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு பண்ணுகிறான்? அவர்களுக்கு பணம், அவர்களுக்கு கோடிக்கணக்கில் அதை கொண்டு ஒரு வர்த்தகம் நடக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யறாங்க தொலைக்காட்சி தொடர்கள். அந்த தொடர்ல என்ன காட்டுகிறான்? நல்ல ஒரு குடும்பமாக அதை பார்த்த உருவாக முடியுமா? அதுல பார்த்தால் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குறது எப்படி, அழகா இருக்கிற ஒரு குடும்பத்தை நாசமாக்குவது எப்படி, அந்யோன்யமாக உள்ள கணவன் மனைவியை பிரிப்பது எப்படி, மாமியாருக்கும் மருமகளுக்கும் மத்தியிலே பத்த வைக்கிறது எப்படி. இது இங்க மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்குது. இடையில எங்கோ ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும் போது, இது சவுதி சேனல் போல இருக்கு, அங்கே நாடகம் போடுறான், அங்கே மாமியா மருமகளுக்கு மத்தியில் சண்டை அரபியில் நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கே சேம் கான்செப்ட். இவன் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ்ல சண்டை போடுறானோ, மலையாளத்தில் சீரியல் போடுற, அங்கே சண்டை மலையாளத்தில் நடக்கிறது. சவுதி அரேபியாவில் போடுறான் ஒரு சேனல், அதுல பார்த்தா அதுல மாமியா மருமக சண்டை அரபியில் நடக்குது. இன்னைக்கு எல்லாம் அரபி ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. கடையில் ஒரு மாதிரி ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கணவன்மார்களே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்களோட அவனுக்கு அரைகுறை அரபி பேச கத்துக்குவாங்க. அவன்கிட்ட என்ன, இப்ப மனைவிமார்களுக்கு அரபி வந்தாச்சு, கடையில் பேசிக்குவாங்களாம் மனைவிமார்கள் வீட்டுல. ஏண்டி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், ஏண்டி உன் புருஷன் மத்தா ஈஜி அப்படிமாங்களாம். அப்ப எப்ப வருவார்னு அர்த்தம், உன் வீட்டுக்காரர் எப்ப வருவார் என்பதை அரபியில பேசுற அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. ஒரு தகவல் சும்மா சைட்ல வச்சுக்குவோம். இப்படி குடும்பத்திலே பஞ்சாயத்துக்களை, சண்டையை எப்படி உண்டாக்குவது என்பதை ஒரு வகுப்பு வைத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தால் ஒரு நல்ல குடும்பம் உருவாக முடியுமா? பார்ப்பதெல்லாம் சந்தேகமாக ஏற்படுமே. இது ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் ஆபாசங்கள், தீய முறையில், அதாவது தவறான உறவுகள், கள்ள உறவுகளை கொண்டு வந்து அவர்கள் திரைப்படுத்துகிறார்கள். அதை பார்க்கிறவனுடைய மனசு கெட்டு போகாதா? இப்படி இல்லாம ஒரு கதையை அமைப்பார்கள். நன்மை இல்லை என்பதை விடுங்கள், சமுதாயத்திற்கு நன்மை இல்லை. ஏதோ பொழுதை போக்குகிறார்கள். பொழுதை போக்குவதையாவது அவங்களுடைய மானத்திற்கு, அவங்களுடைய குடும்ப விஷயங்களை பாதிக்காத அளவிலாவது அதை எடுக்கலாமா இல்லையா? எடுக்க சொல்லி தூண்டவில்லை. அப்படி இருந்தா கூட ஒரு கணக்கில் வைக்கலாம். இன்னைக்கு பார்த்தால் பெரும்பான்மையான நாடகங்களிலே உள்ள கதையாக சொல்லப்படுறது என்னவா இருக்கு என்று நம்ம தேடி சில விஷயங்களை படித்து பார்க்கும் போது, அதிலே கள்ள உறவுகளை கொண்டுதான் அந்த கதையினுடைய கதை களமே இருக்கிறது. ஒரு நாடகம்னா அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பான், அது அடிப்படையாக என்னன்னு பார்த்தாலே அதை இதை கொண்டு வந்து வைக்கலாம். அப்ப இதை பார்த்தால் ஒரு குடும்பம் விளங்குமா? மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண் இதை உட்கார்ந்து பார்க்க முடியுமா? மார்க்க விரோதமான எத்தனை விஷயங்கள்
அதை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை உட்கார்ந்து மணிக்கணக்கிலே, நாள் கணக்கிலே, வருஷ கணக்கிலே உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்துக்கு உகந்ததா? அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த வழிக்கு ஏற்றமானதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நவீன விஷயம், ரசூலுல்லாஹ் காலத்துல இது கிடையாது. இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கிறது. அது மார்க்கத்துக்கு முரணாக இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பல்சர் வண்டி ஓட்டுகிறோம், எத்தனையோ வகையான வாகனங்களை ஓட்டுகிறோம். அந்த வாகனம் ஓட்டுறது மார்க்கத்தில் ஹராம் இல்லை, அது நவீனம் தான். ஆனால் மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை, அதை பயன்படுத்துறோம், பிரச்சனை இல்லை. இது நவீனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மார்க்க விரோதம் உள்ளே வருகிறது, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இது நாடகங்கள். இன்னும் சில டிவியில எடுத்து பார்த்தால் ரியாலிட்டி ஷோ என்ற பெயரிலே பாட்டு பாடுவது, டான்ஸ் ஆடுவது, இந்த மாதிரியான பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை மையப்படுத்தி ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அது அவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், கேடுகட்ட விஷயங்கள், ஒரு நல்ல குடும்பத்தால் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமான காட்சிகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தால் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? நமது பிள்ளைகளை நம்ம ஒழுக்கமாக வளர்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்தில் இத்தனை விஷயங்களை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. கடந்த கால மக்களை விட அந்த சவால் நமக்கு அதிகம் இருக்கிறது. இந்த ஒழுக்க கேடுகள் சினிமாவின் மூலமாக அரைகுறை ஆடைகளோடு இன்றைக்கு டிவிகளிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். அதை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அவ்வளவு மோசமான, அதெல்லாம் இங்க சொன்ன அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் இங்க அது லைட்டா அந்த அவுட்லைனை கூட சொல்ல முடியாது. மொத்தத்திலே ஆபாசம். அந்த ஆபாசங்களை பத்தி பேசினா அதுவே வேற மாதிரி போயிடும். அந்த ரீதியிலே இந்த நிகழ்ச்சிகள், அந்த சினிமாக்கள் எல்லாம் காட்டப்படுது. இது மார்க்கத்திற்கு உகந்ததா? ஒழுக்கத்தை இஸ்லாத்தை விட சிறப்பாக சொன்ன மார்க்கம் எது? ஒழுக்கம் இருக்குல்ல, பொதுவாக ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்லிட்டு போறது வேற. ஒழுக்கமாக இருப்பதென்றால் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த வாசல்களை அடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் கண்ணும் கருத்துமாக கவனித்து சட்டம் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இயற்கையிலேயே ஒரு ஈர்ப்பு உண்டு, அதை யாரும் மறுக்க முடியாது. பருவமடைந்த ஒரு ஆண், ஒரு பருவமடைந்த ஒரு பெண் என்றால் அவ இருவருக்கு மத்தியிலே இயற்கையிலே ஈர்ப்பு உண்டு. அப்ப சில விஷயங்களிலே நாம் பேணிக்கையாக இருந்தால்தான் நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் அது பற்றிய சட்டங்களை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்கள் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை படித்து பாருங்கள். 24வது சூரா. அந்த அத்தியாயத்திலே ஏராளமான வசனங்கள், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே நிறைய இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன் யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களின் வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு தனியாக. குல்லில் மூமினாத் யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. நபியே, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களது கற்பை பேணிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு தனியாக. பெண்களுக்கு கூடுதலாக சொல்லப்பட்டது, வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. வெளிப்பட்டே ஆக வேண்டியவற்றை தவிர மற்றவற்றை, அந்த அலங்காரங்களை நீங்கள் வெளிக்காட்டக் கூடாது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு பட்டியலை போடுகின்றான். தந்தை கூட, தந்தையினுடைய கூட பிறந்தவர்கள், தாயோடு கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், பால்குடி சகோதரர்கள் என்று பட்டியலை போட்டுவிட்டு, இவர்களை தவிர அந்நியர்களுக்கு முன்னால் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிக்காட்ட கூடாது. அல்லாஹ் சட்டம் போட்டு தெளிவாக. முதலாவதாக இந்த பாலியல் ரீதியிலான பிரச்சனை
தவறுகள், தூண்டல்கள், அதை நோக்கிய பயணம், அதை நோக்கி உள்ள சபலம் எல்லாம் உருவாகுவது பார்வையில் தான். இவனுக்கு பார்வையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அவருடைய ஆடையை சரி செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் சரி செய்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஒரு சைடு மட்டும் உள்ள போதனை என்னைக்கும் சக்சஸ் ஆகாது. போதனைகள் என்னைக்கும் ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் கணவனுக்கு மட்டும் அறிவுரை சொல்லிவிட்டு மனைவிக்கு சொல்லாவிட்டால் சிட்டாகாது. மனைவிக்கு மட்டும் சொல்லிட்டு கணவனுக்கு சொல்லாட்டி உருப்படாது. அப்ப மனைவி நீ இப்படி நடந்து கொள், கணவன் நீ இப்படி நடந்து கொள், ரெண்டும் சேரும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுபோல ஒழுக்க வாழ்க்கையிலே ஆண்கள் இப்படி நடக்க வேண்டும், பெண்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், ஆடைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும், உடலை மறைக்க வேண்டும், வெளிப்பட்டே ஆக வேண்டி முகம் வெளியே தெரியலாம், கை வெளியே தெரியலாம். கையினா முழு இது வரைக்கும் கை தான், இந்த முன்கை, காலில் என்ன கீழே அந்த பகுதி, அந்த பாத பகுதி இருக்கா இல்லையா, அந்த பகுதி வெளியே தெரியலாம். அதை தவிர உள்ள மற்றவற்றை உடலை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்று இந்த சீமா போன்ற விஷயங்களை பார்த்து இந்த கலாச்சாரத்தை நோக்கி பெண்கள் பயணிக்கின்ற காரணத்தினால் இந்த பேணுதல் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்திலே ஒரு வயதான பெண் இருந்தால் கூட ஒரு ஆணை பார்த்தால் வீட்டுக்குள்ளே போவார், வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த தெரு முனையில ஒரு ஆம்பளை வருவார். இது 65 வயசு பாட்டியா இருக்கும், இருந்தாலும் என்ன ஆம்பளையாக வர்றாங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவார்கள். இன்று அந்த நிலை மாறி போயிருக்கிறது. குமரி பெண்கள் கூட இன்று இந்த மாதிரி நிலைகளை கையாளுவது கிடையாது. ஆடை விஷயங்களிலே சரியாக நடப்பது கிடையாது. காரணம் என்னவென்றால் வெட்க உணர்வுகள் குறைந்து போய்விட்டது. அதுக்கு காரணம் என்னவென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்து உள்ளம் மறத்து போய்விட்டது. இதுக்கு மேலே அங்கே காட்டுகிறார்கள், இதை தாண்டி ஆபாசங்கள் அங்கே போகிறது. அப்ப இது அதை விட மோசமான ஆடையா, இவ்வளவு போட்டிருக்கமா இல்லையா, தலையில் துணி போடாட்டா கூட பரவாயில்லை. சில பெண்கள் போகிறார்கள், புர்கா போட்டிருக்கின்றார்கள், தலையில மறைக்கணுமா இல்லையா, கழுத்துல ஒரு சாரத்துக்கு துண்ட மாதிரி போட்டுக்கிறாங்க. தலையில என்ன, தலைக்கு முடி தெரிகிறது. அலங்காரங்கள் வெளிப்படலாம் என்று அதாவது அழகு வெளிப்படலாம், அதை அலங்காரமாக்கி வெளிக்காட்டக்கூடாது. பெண்களின் முகம் வெளியிலே தெரியலாம் என்றால் முகத்துக்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. அது வெறும் முகமாக தெரியலாம். அந்த முகத்துல 58 கிரீமை தடவி காட்டக்கூடாது. அது பெண்களுக்கு எத்தனை ஐட்டம் வச்சிருக்கிறோம், இந்த முகத்தில் அழகுபடுத்துறதுக்கு எத்தனை விஷயங்கள். இந்த இடத்துக்கு மாத்திரம் ஒரு கலரு, கண்ணில மேடி வைக்க ஒரு கலரு, கீழ்மைக்கு ஒரு கலரு, உங்களது சிவப்பு கலர் பெயிண்ட், அந்த பெயிண்ட் பல கலர்ல பெயிண்டுகள் கிடைக்கிறது. அலங்காரங்கள் செய்வது மார்க்கத்தை தடை கிடையாது. அந்நியர்களுக்கு முன்னாடி வரக்கூடாது. ஒரு பெண் வீட்டிலே இருக்கிறார், அண்ணன் தம்பி தான் இருக்கிறாங்க, கணவர் தான் இருக்கிறாரா, அவங்க அழகு மார்க்கம் தடையில்லாத வகையில அழகுபடுத்திக்கலாம். வெளியிலே வரும்போது இந்த அலங்காரங்கள் தெரியக்கூடாது. சில பேர்ல வெளியில வர்றத பார்த்தா அந்த பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அவ்வளவு பவுடரை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறார்கள். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? முகம் தெரிவதற்கு அனுமதி உண்டு. அந்த முகத்திலே செயற்கையான பூச்சுக்களை, அதை அழகுபடுத்தக்கூடிய அம்சங்கள், அது சீனத்தாயிரும், அலங்காரமாயிரும். அந்த மாதிரி அலங்காரங்கள் வெளியிலே தெரியக்கூடாது. கை வெளியே தெரியலாம், அந்த கையில மருதாணி போட்டு காட்டக்கூடாது, அது அலங்காரமாயிரும். அல்லாஹ் சொல்வது இது வெளியே தெரியலாம், அதுல டிசைன் போட்டு கலர் கலரா போட்டீங்கன்னா அது அலங்காரம், அது அடுத்தவனை ஈர்க்கும். இஸ்லாத்துடைய மொத்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் நறுமணங்கள் பயன்படுத்தும் போது மெல்லிய நறுமணங்கள் பயன்படுத்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. மைல்டான பெர்ஃபியூம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப வைல்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் அந்த நறுமணங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக அந்த நறுமணங்களை பூசிக்கொண்டு யார் நடந்து செல்கிறாளோ
அவள் யார்? நடத்தை கெட்டவள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு மோசமான வார்த்தையை சொல்ல பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க, கடுமையான வார்த்தை. அந்த நறுமணங்கள் பயன்படுத்தும் போது கூட லேசான நறுமணங்கள் ஓகே, ரொம்ப தூக்கலான அடுத்தவனுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமான நறுமணங்களை பெண்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் ஓகே, ஏன்னா வீட்டில் அந்த கவனம் இருக்கிற ஆளுதான் இருக்க போறாங்க, அவங்க மகரமானவர்கள். மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னிலையிலே இந்த நெடி கூடிய நறுமணங்கள் உள்ள பெர்ஃபியூம்களை பயன்படுத்தக்கூடாது, மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய கால்களை அடித்து நடக்கக்கூடாது. அடிச்சு நடக்கும் போது அவன் திரும்பி பார்ப்பானா இல்லையா? காலில் பார்த்தீங்கன்னா கொலுசை போட்டு நடக்கிறார்கள். சில ஊர்களிலே பயானுக்கு போயிருப்போம். பயானுக்கு போகும்போது சின்ன சின்ன 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்க காலில் ஒரு கொலுசை கட்டியிருப்பாங்க, அதில் 5000 முத்து இருக்கும். அது நடந்துச்சுன்னு ஒரே சலக்கு சலக்கு, நம்முடைய பேச்சு அதை தாண்டும். நம்ம எல்லாம் என்ன பயானம் பண்றோம், அதுக்கு மேல என்ன, அது சின்ன பிள்ளை சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும், இங்கே ஓடு அங்கே ஓடு, ஒரே சலக்கு சலக்கு தான். சலக்கு சலக்கு சிங்காரி என்பதை போல என்னது, இப்படி அந்த கொலுசை போட்டு ஒரு பெண் நடந்து போறான்னு வச்சுக்கோமே, அந்த சத்தத்தை கேட்டால் ஒருத்தர் திரும்பி பார்ப்பானே. ஒரு கொலுசு சத்தம் கேட்குது, இயற்கை ஒரு ஆம்பளை சும்மா உட்கார்ந்துருப்பான், அந்த கொலுசு சத்தத்தை கேட்டால் என்னடா சத்தம் கேட்கிறது என்று திரும்பி பார்க்க மாட்டானா? அது ஒரு ஆணுடைய கவனத்தை ஈர்க்கும். இதெல்லாம் யதார்த்தம், இயற்கை. இந்த இயற்கையை மாற்றி அமைக்க முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி அந்த இயற்கையில பசிக்குது, இயற்கையில தாகம் ஏற்படுது என்பதை போல இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். அப்ப அவனை தூண்டிவிடக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடாது. இந்த இயற்கையில் இருந்து யாரும் அப்பாற்பட முடியாது. அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இதற்கு. ஒரு ஆண்மகன் இருந்தானா ஒரு ஊரிலே, அவனுக்கு கடவுளை வணங்கவே முடியலையா. கடவுளை வணங்கலாம் என்று நினைத்தால் இந்த பெண்களுடைய அந்த நினைவுகள் அவங்க போறது வர்றது மனசை கெடுக்குது. சரி, காட்டுக்கு போகலாம் என்று முடிவெடுத்து இவன் காட்டுக்கு போனானா இறைவனை வணங்குறதுக்கு. காட்டிலே உட்கார்ந்து இறைவனை வணங்கி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக காட்டுக்குள்ளே ஒரு பெண் போயிருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்த உடனே மறுபடியும் மனசு கெட்டு விட்டது. ஆஹா, இங்கேயுமா இந்த பிரச்சனை. அடுத்த நாள் ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டான், நாளைக்கு பார்த்துக்கிற பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் அவள் நடந்து போகிறாள், அவள் காலில் கொலுசு போட்டிருக்கிறாள், அது சலக்கு சலக்கு நடிக்குது, இவனுக்கு படக்கு படக்கு நடிக்குது. அப்ப என்ன பண்றது? அடுத்த நாள் கண்ணையும் கட்டி விட்டான், காதையும் மறைத்து விட்டான். சரி, இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. 3வது நாள் அவள் தலையிலே மல்லிகை பூ சூடி இருக்கிறாள். அந்த மல்லிகை பூவினுடைய அந்த நெடி இவனது நாசியை துளைக்கிறது. அப்போதும் என்ன, மல்லிகை பூ வாசம், அதோட என்ன அவனுடைய அந்த எல்லாம் எண்ணம் பூரா மோசமா போயிடுச்சு. அடுத்த நாள் மூக்கை அடைத்து விட்டான், கண்ணை பொத்திட்டான், காதை மறைச்சிட்டான், மூக்கை அடைச்சிட்டான். 4வது நாள் அவன் கல்பு சொல்லிச்சான், சார் இந்நேரத்தில் அவன் போய்கிட்டு இருப்பாளே அப்படின்னு. அதை எப்படி கட்டுவது? இத்தனை விஷயங்களை இவன் கட்டினானே, கல்பை எப்படி கட்டுவது? அது முடியாது. எடுத்துக்காட்டு தான் இது. அப்ப இது எல்லாம் இயற்கை. அப்ப இயற்கை அப்படி இருக்கும்போது அவர்களை தொந்தரவு செய்யாத விதத்திலே, ஆண்களை தொந்தரவு செய்யாத விதத்திலே பெண்கள் நடந்துக்கிறதுமா இல்லையா? இந்த மாதிரி கொலுசு போட்டு போனா அவன் ஈர்க்கப்படுகிறான். இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள், பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பலவந்தப்படுத்தப்படுகிறார்கள், சைல்டு அபியூஸ் என்கிறார்கள். குழந்தைகள் கூட அந்த மாதிரியான காரியங்களிலே பலியாகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன என்று எடுத்து பார்த்தால் இந்த பெண்களே முதல்ல சரியாக, எல்லா பெண்களையும் சொல்லணுங்க, எதையும் நீங்க பிரச்சனை எடுத்துக்கிற கூடாது. பொதுவாகத்தான் நாட்டு நடப்பு சொல்லுகிறோம். நிறைய இடங்களில் இப்படி நடக்கிறது. பெண்கள் இப்படி இருக்கிறார்கள், ஆடையில இந்த விஷயங்களிலே குறைவாக இருக்கிறார்கள், நெடிய நறுமணங்களை பயன்படுத்துகிறார்கள், அலங்காரங்களை போட்டுக்கொண்டு தெருவிலே வருகிறார்கள், கொலுசை போட்டுக்கொண்டு போகிறார்கள். இப்படி எல்லாம் மார்க்கத்தில் சட்டம் சொல்லப்பட்டால் இதையெல்லாம் ஒருத்தர் பேணுனா எவ்வளவு பேணுதல். நபி அவர்கள் சொன்னார்கள், சின்பானி மின் அகலினார், 2 கூட்டத்தார் அவர்கள் நரகம் செல்வார்கள். அதுல ஒரு கூட்டம் யார் என்றால் கையிலே ஒரு சாட்டை வைத்திருப்பார்கள்,
அதை வைத்துக் கொண்டு எதிரிமுக பிகன்னாஸ், அதை கொண்டு மக்களை அடித்து வெளுப்பார்கள். அந்த கூட்டம் நரகத்துக்கு போகும். இன்னொரு கூட்டம் யார் என்றால் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், சில பெண்கள். அந்த பெண்கள் சரியான ஆடை அணிய மாட்டார்கள். சரியான ஆடை அணியாமல் அந்நியருடைய அந்த ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தழுக்கு நடை போட்டு நடந்து செல்லக்கூடிய பெண்கள். ஆடை சரியில்லை, நடை சரியில்லை, எல்லாம் ஆண்களை ஈர்ப்பதை போன்று இருக்கக்கூடிய பெண்கள். இவர்கள் எதுகுல்லல் ஜன்னா லா எதுகுல்லல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே மாட்டார்கள். வலம் எஜிதன்ன ரிஹா, அதன் நறுமணத்தை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து ஒரு பெண் நீ வெளியே போனேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கம் கிடையாது, சொர்க்கத்தின் நறுமணம் கூட கிடையாது என்பதை நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எவ்வளவு ஒழுக்கத்தை மார்க்கம் போதிக்கின்றது, சிறிய வயதிலிருந்தே போதிக்கின்றது. இஸ்லாம் எவ்வளவு கவனம் செலுத்தி நினைக்கிறீங்க இதுல? இந்த விஷயத்திலே, ஒழுக்கத்திலே, கற்பொழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம். அதே சூரத்து நூர் என்ற அத்தியாயம் அல்லாஹ் சொல்கின்றான், லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது சலாம் சொல்லாமல், அனுமதி பெறாமல் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. சின்னமான உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, மாமீன்னு நுழைஞ்சிடக்கூடாது. மார்க்கத்தில் அது ஆகமானது கிடையாது. வெளியே நிக்கணும். வெளியே நிற்கும் போது கூட வீட்டுக்குள்ள அந்த விஷன் போகக்கூடாது, அந்த பார்வை வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. வீட்டிலே உள்ளவர்களும் வெளியிலே உள்ளவர்களுடைய பார்வை வீட்டுக்குள்ளே வராத அளவிற்கு திரை போட்டு மறைத்திருக்க வேண்டும், அல்லது கதவை பூட்டி சாத்தி இருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். வெளியில நின்று சலாம் சொல்லி பார்க்கணும், உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்கணும், அனுமதி கொடுத்தால் வீட்டுக்குள்ள போகணும். எவ்வளவு ஒரு பேணுதல் பாத்தீங்களா? ஏன் ஒருவன் திடீரென்று வீட்டுக்குள்ளே நடக்கும் போது அங்கு பல விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம். ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு உடை மாற்றி கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தவறாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப இதையெல்லாம் கவனித்து சொல்றது நீங்க தப்பா நினைக்க கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் இதை நமக்கு பேணுதலாக சொல்லி இருக்கிறது. சலாம் சொல்லிட்டு போங்க, அனுமதி வாங்கிட்டு போங்க. அப்படி போனால் அவர்களுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பு. மார்க்கம் சொல்லி இருக்கிறது. பெரிய பசங்க கிடையாது, சிறிய வயதிலே உள்ள குழந்தைகளாக இருந்தால் கூட சொந்த வீட்டிலேயே 3 நேரங்கள் இருக்கின்றது. சலாத்து அவுராத் என்று அதுக்கு குர்ஆன் வசனம் இருக்குங்க. குர்ஆன் வசனம் இருக்கிறது. 3 அந்தரங்க நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்திலே நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், ஏன் பிள்ளை உங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் 3 நேரங்களிலே அனுமதி பெற்று விட்டு உள்ள வரணும், நம்ம ரூமுக்குள்ள வரணும். அந்த நேரங்கள் எது? சுபுஹ் நேரத்திற்கு முன்பாக, சுபுஹ் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இடையில வர்றதாக இருந்தால் அனுமதி கேட்டு வரணும். நண்பகல் நேரம், ஒரு லுகர் டைம் இருக்கா இல்லையா? பொதுவாக இந்த நண்பகல் நேரங்களில் வெயில் உச்சமாக இருக்கும் போது கொஞ்சம் அக்கடா என்று இருப்பார்கள் பெண்கள். இந்த பரதாவெல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பதை கொஞ்சம் குறைத்து இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நேரங்களாக இருக்கும் போது அனுமதி பெற்று விட்டு போக வேண்டும். 3ஆவதாக இஷா தொழுகைக்கு பிறகு இந்த நேரத்திலே அந்த அறைக்கு போவதாக இருந்தால் அனுமதி பெற்று விட்டு போக வேண்டும். இது குர்ஆனில் வசனம் இருக்கிறது. இதை நம்ம எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம்? நமது குடும்பங்கள்ல இதெல்லாம் செய்யப்படுகிறதா? நமது பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கின்றோமா? ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை கொடுத்து அனுப்புகிறோம், இந்த பொருளை போய் சின்னம்மாட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் நேர உள்ளே நுழையக்கூடாது, வாசல்ல தான் நிக்கணும், சலாம் சொல்ல வேண்டும், உள்ள வரலாமா என்று கேட்க வேண்டும், வா என்று சொன்னால் உள்ளே போக வேண்டும். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு போதிச்சா ஒழுக்கத்திலே அவர்கள் எப்படி உருவாகுவார்கள்? அதை செய்யறது கிடையாது. மார்க்கம் பேணுதலாக சொன்ன இந்த விஷயங்களிலே கவனமின்றி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வழிகட்டு போவதற்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே சறுக்குவதற்கு ஒரு காரணம் பார்வை, இன்னொரு காரணம் பேச்சு.
பேச்சிலே குலைந்தால் இவனும் குலைந்து விடுவான். அதுக்குத்தான் இறைவன் சொல்லுகிறான், அவர்களிடத்திலே நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் சபலப்பட்டு விடுவான். பேசும்போது நறுக்கி தெரித்ததை போல பேசணும். கணவர் இருக்கிறாரா, வெளியில போய் இருக்கிறதா, அப்புறமா பேசுங்கள், நாளைக்கு பேசுங்கள், வந்தே பேச சொல்லுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டா இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த பேச்சு இல்லனே அப்படினே இப்படினே உங்களோட சௌக்கியமா இருக்காங்களானே அப்படின்னு அந்த பேச்சுகள் அப்படியே குலையும் போது இவனுக்கு என்ன, அந்த பேச்சும் இவனை வீக்காக்கும். கடைசியில் என்ன, நாளைக்கு போன் போட்டு பேசுவான், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை, தினசரி ஒரு நாளைக்கு பல முறை. கடைசியில பார்த்தா அது போய் ஒரு மானக்கேட்டில் போய் நிற்கும். இதுக்கு காரணம் என்ன, தவறான பேச்சுக்கள். அது செல்போன்கள் வந்து விட்டது. இன்னைக்கு காலகட்டத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் என்ன, டெக்ஸ்ட் வழியாக அனுப்பிடலாம். வாட்ஸ்அப் வந்து விட்டது. இன்னைக்கு போல பெண்கள் வாட்ஸ்அப்பில் நேரம் செலவழிக்கிறார்கள். அந்த அடிப்படை மாறவில்லை. பெண்களுடைய அந்த அடிப்படை மாறல, நவீனம் மாறுதுன்னா அது முறைதான் மாறி இருக்குது. அந்த புறணை பேசுவதெல்லாம் இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட இருக்கிறது. எல்லா பெண்கள்கிட்ட நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. என்னது, அந்த காலத்து பெண்மணிகள் வாசப்படியில் உட்கார்ந்து புறணி பேசினார்கள். இந்த காலத்தில் உள்ள பெண்மணிகள் வாட்ஸ்அப்ல புறணி பேசுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருக்குதா இல்லையா? அப்ப இது போல இந்த செல்போன்களுடைய கலாச்சாரம் ஈஸியாக ஒருத்தரிடத்தில் பேச முடியும். ஒரு காலத்தில் அப்படி பேச முடியாது. இன்னைக்கு என்ன, செல்போன் என்பது வீட்டுக்குள்ளே, அறைக்குள்ளே உள்ளே வந்து விடுகிறது. அப்ப பேச்சிலே ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்று ஒழுக்கத்தை பற்றி ஒவ்வொரு செங்கலா பிரிச்சா எப்படி இருக்கும். இந்த கட்டடம் இருக்குதுங்க, இந்த கட்டடத்திலே பல செங்கலுடைய தொகுப்பு தான் இந்த கட்டிடம். அந்த மாதிரி என்ன, ஒழுக்கம் என்கின்ற இந்த கட்டிடத்தை செங்கல் செங்கலாக பிரித்து அதில் சொல்ல வேண்டிய விஷயங்களை தனித்தனியாக பேச்சிலே, நடத்தையிலே, ஆடையிலே, பார்வையிலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இவ்வளவு தெளிவாக சட்டத்தை இயற்றி கொடுத்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நவீனத்தை நோக்கி நாங்கள் போகிறோம், தொலைக்காட்சியை பார்க்கிறோம், சினிமாக்களை பார்க்கிறோம் என்ற பெயரிலே இதெல்லாம் நம்ம செய்தோம் என்று சொன்னால் எந்த நிலைக்கு ஆளாகுவோம் என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நிறைய பல சதிவலைகள் நம்மை நோக்கி பின்னப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் அவங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை, நிகழ்ச்சிகளை திரைப்படுத்துகிறார்கள். அவனுக்கு தேவை பணம் என்பதற்காக அடுத்தவருடைய மானத்தை வந்து குழி தோண்டி புதைக்கிறார்கள். அப்ப இது விஷயத்திலே நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எவ்வளவு நினைச்சு பேசணும்? அப்ப இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வழிகேடு என்பது மக்களால் செய்யப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம். இது நம்ம ரொம்ப கவனமாக இருந்து இதை ஒழுக்க விஷயங்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் நெருப்பாக நம்ம இருக்க சொல்லி இருக்கிறது. நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நவீனங்கள் என்பது இந்த செல்போனை பற்றி நம்ம லைட்டை டச் பண்ணோம். அதை தாண்டியும் கூட நிறைய விஷயங்கள் இந்த செல்போன்கள் மூலமாக அரங்கேறக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது ஒரு நன்னோக்கிலே கண்டுபிடிப்பார்கள். நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நோபல் பரிசு கொடுக்குறாங்க, நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இந்த நோபல் பரிசு என்பது யாருடைய நினைவாக கொடுக்கப்படுதுன்னா, ஆல்ஃபிரட் நோபல் என்கிற ஒரு ஆளு. அவர் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்தார். அதிலே இருந்துதான் இந்த பரிசு கொடுக்கப்படுது. இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சாராம். வரலாறுகளை படித்தது கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாங்க அவங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, தகவலா சொல்லிக்கலாம். ஆல்ஃபிரட் நோபல் என்பவர் அவர்தான் அணு ஆயுதங்களை முதலாவதாக கண்டுபிடித்தார். அதற்கான நோக்கத்தை சொல்லும் போது, இது மனித குலத்திற்கு பயன்படட்டுமே. ஒரு மலை இருக்கிறது, இந்த மலைக்கு புறத்திலே ஒரு ஊர் இருக்குது.
மலைக்கு அந்த பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கிறது, பாதை இல்லை, பல 100 கிலோமீட்டர் சுத்தித்தான் வர முடியும் என்று சொன்னால் இந்த மலையில ஒரு ஓட்டை போட்டா ஒரு ட்ரெயினை கொண்டு வந்துடலாம், ஒரு பஸ்ஸை கொண்டு வந்துடலாம். அப்ப அந்த மலையை உடைப்பதற்கு இந்த மாதிரியிலான அணு குண்டுகள், வெடிபொருட்கள் தேவை என்ற அடிப்படையில், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் என்ற அடிப்படையில் அவர் அதை உண்டாக்கினாராம். கடைசியிலே அதை கொண்டு என்ன செய்தார்கள்? ஒரு நாட்டோடு யுத்தம் செய்யும் போது அங்கு உள்ள மக்களை கொன்று குவிப்பதற்காக அதே அந்த அணுகுண்டுகளை பயன்படுத்தினார்கள். அதிலே பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள். அதை பார்த்து அவரே மனசு வெறுத்து போகின்றார். மனசு வெறுத்து ஒரு நன்னோக்கிலே செய்யப்பட்ட ஒரு காரியத்தை மனித குலத்தை அழிப்பதற்கு பயன்படுத்துறாங்களே, நான் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பால் கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் சம்பாதித்தேன், ஆனால் நிம்மதியை சம்பாதிக்க முடியவில்லை என்பதற்காக நான் சேர்த்து வைத்த இந்த செல்வங்களை சில துறைகளிலே சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு நோபல் பரிசு என்பதாக கொடுங்கன்னு சொல்லி அவர் வசியத்து பண்ணி செத்து போயிட்டார். அதைத்தான் இன்னைக்கு நோபல் பரிசு என்ற பெயரிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தகவல். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல நோக்கத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது, காலப்போக்கிலே அது தீமையை நோக்கி தான் போகுது. ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுன்னா அது என்ன பண்றான் மனுஷன்? கடைசியில அதை கொண்டு என்ன தீமை செய்யலாம் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார். எல்லா கண்டுபிடிப்பும் அப்படித்தான் மாறுகிறது. செல்போன் வந்தது, நம்ம பார்க்கக்கூடிய செல்போன் இருக்குது, இதுல எவ்வளவு விஷயங்கள் மாறி வந்திருக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேஜர்னு வச்சிருந்தான். பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், புள்ள ஆளுகளுக்கும் தெரியாது. பேஜர்னா என்ன? அந்த பெல்ட்ல மாட்டுற மாதிரி சின்ன டப்பா மாதிரி இருக்கும், கால்குலேட்டர் மாதிரி சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அது என்ன வரும்? எழுத்து மட்டும் வரும். அங்க இருக்கிறீங்க மணி அடிக்க எடுத்து பார்த்தோம்னா அங்க என்ன வரும்போது அதுக்குள்ள சக்கரை வாங்கிட்டு வரணும் மனைவி அனுப்பியிருப்பாங்க, அதை அவர் பார்த்து வாங்கிட்டு போவார். இந்த மாதிரி என்ன, இதுதான் முதல் கண்டுபிடிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2G வந்தது. 2G என்னது? அதாவது வாய்ஸ் பிளஸ் டெக்ஸ்ட், குரல்ல நீங்க பேசுறத கேட்கலாம், ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம், 2 செய்யறது, அதை கண்டுபிடிச்சான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப 3G வந்தது. அது என்னது? வாய்ஸ், டெக்ஸ்ட், வீடியோ. வாய்ஸ் வரும், எழுத்து வரும், வீடியோவும் வரும். அதுதான் பயங்கரமா ரீச் ஆச்சு மக்கள்கிட்ட. இன்னைக்கு 4G தாண்டி 5G, அது என்னது 50 500 GB 500G போய்கிட்டே இருக்கும். இப்படி இது காலத்தால் பல பரிணாம வளர்ச்சிங்கிறது அது பொய். ஆனா மனுஷன் குரங்குல வந்தாங்கன்னா அது பொய். ஆனா இது என்ன ஆகிறது? பரிணாம வளர்ச்சியில அது மாறிக்கொண்டே வருகிறது. இந்த செல்போன் என்பது இன்று மக்களுடைய அசைக்க முடியாத வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறி போய்விட்டது. எந்த அளவிற்கு மாறி போயிருக்கிறது என்றால், இந்த செல்போன்களால் பல குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது, பல குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கின்றது, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே விவாகரத்துக்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பெரிய விஷயங்கள் இந்த செல்போனின் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா எல்லார் கையிலையும் போன், அதுவும் ஆண்ட்ராய்டு போன். ஒரு ஆளு பொண்ணு பார்த்தாராம், சும்மா நகைச்சுவை சொல்றதான், பொண்ணு பார்த்தாராம். ஒரு பெண்ணை பத்தி இந்த மாதிரி இந்த பெண்ணை பேசியிருக்க, அந்த பெண்ணு எப்படி? நல்ல பெண், குனிந்த தலை நிமிர மாட்டாள். ஓகே. அடுத்த ஆள்கிட்ட போய், ஏங்க அந்த பெண்ணு எப்படி? நல்ல பெண், குனிந்த தலை நிமிர மாட்டாள். ஊர் முழுக்க சொல்றாங்க. நிக்கா பண்ணிட்டான். நிக்கா பண்ணி முடிச்சு பார்த்தா அவ செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்பதான் அவனுக்கு விளங்கி இருக்கு குனிந்த தலை நிமிர மாட்டாள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு. ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. என்னது? எப்படி? செல்போன்லேயே நேரம் கழிகிறது. ஒரு நேரத்திலே வெளிநாட்டிலே மக்கள் இருப்பார்கள். கணவர் உள்ளூர்ல இருப்பார், கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பாரு, மனைவி இந்த நாகூர்ல இருப்பாங்க. மனைவியினுடைய ஞாபகம் பூரா கணவன் மேல இருக்கும். என்ன கஷ்டப்படுற, பாலைவனத்தில் வெயில் அடிக்குது, இன்னைக்கு நியூஸ்ல கூட அங்கே புயல்னு சொன்னாங்களே, என்ன ஆகுது தெரியல என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அவருக்கு என்ன, அங்க கார் ஓட்டும் போது உள்ளக்குள்ள மனைவியை நினைச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு. இதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு என்ன, கணவனும் மனைவியும் பக்கத்தில் இருந்தால் கூட 2 பேரும் வேற உலகத்திலே இருப்பார்கள். 2 பேரும் பக்கத்தில், ஒரு 2 அடுத்தடுத்து அமர்ந்திருக்கிறாங்க கணவனும் மனைவி.
இவர் என்ன பண்றாரு, இவர் அமெரிக்காவில் சேட் பண்ணிட்டு இருக்கிறார், அந்த மாதிரி ஜப்பான்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே அறையிலே இருக்கிறார்கள், ஆனால் 2 பேரும் வேற உலகத்துக்கு போய் விட்டார்கள். பிள்ளை எப்படி பார்க்குது, அவரு சேட் பண்றாரு, இவரு சேட் பண்றாரு. ஒரே இன்டர்நெட்டு. நம்மளை பெத்தாங்களா டவுன்லோட் பண்ணாங்களா அந்த பிள்ளைக்கு ஒரு டவுட்டு. அந்த மாதிரி ஒரு ஜோக் கொண்டு போடுறாங்க. அதாவது மீனை பிடிக்கிற நெட்டு ஃபிஷ் நெட்டு, அதாவது ஒரு ஃபிஷ் நெட்ல மீன் மாட்டிடும், இன்டர்நெட்ல மனுஷன் மாட்டிடுவானா, அது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இணையதளம் என்பது அதிலே மனிதர்கள் மொத்தமாக அதிலே விழுந்து விட்டார்கள். எவ்வளவு நேரங்களை சாப்பிடுது, மனதிலே கை வைத்து சொல்லுங்கள். செல்போனை எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப் அவனு பச்சை கடலில் ஒன்று இருக்கு, அதை உள்ள அமைக்காச்சுன்னா அதில் இருந்து பேக் எடுத்து நம்ம ஸ்கிரீன் சேவர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதா இல்லையா? எஃப்னு போட்டு ப்ளூ கலரில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதை நம்ம எஃப் போட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபேஸ்புக்கு அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, தெரியாதா? ஃபேஸ்புக்கு அதுக்குள்ள போயாச்சுன்னா அதில் இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 2 தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு தெரியல, நமக்கு வேற முடியான்னு தெரியல, மற்றவங்க இருப்பாங்களா இருக்கும். இந்த 2 தான் என்னது, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு தான் அதிகமான மக்கள் அதிலே மூழ்கி கிடக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விபரீதங்கள், உண்மைக்கு புறம்பான தகவல்கள், எல்லாம் வதந்திகள். ஃபேஸ்புக்கில் எழுதுறானே எல்லாம் உண்மையாவா எழுதுகிறார்? மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும், லைக் கிடைக்கணும் என்பதற்காக இந்த நவீனத்தை பயன்படுத்தி மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவன் என்ன செய்கிறான், மனசுல பட்டதையெல்லாம் எழுதுகிறான். நம்ம ஜமாத்தில் ஒரு தாய் இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு வேற மாதிரி ஸ்டைல பதில் சொல்லுவார். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், ஜி உங்களை பத்தி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாங்க ஒரு விஷயம், அது நீங்க பாத்தீங்களா? அவர் அழகா அவர் பாணியில சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பளிச்சுன்னு சொல்லுவார், கார்பரேஷன் டாய்லெட் நீ போயிருக்கியா? பே டாய்லெட், கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டாய்லெட் இருக்கும், போயிருக்கேன். அதை செவத்துல எழுதியிருப்பான், பார்த்திருக்கியா? கசாமுசான் எழுதியிருப்பான், எழுதியிருக்கிறான்ல. அதுக்கு ஆதாரம் கேட்க முடியுமா? எழுதினது யாரு, என்னத்தை எழுதுனா கேட்க முடியாது. அதுதான் ஃபேஸ்புக்கு போ அப்படின்ட்டு. என்ன அந்த மாதிரி எழுத முடியும்? அங்கே உட்கார்ந்து ஒருத்தர் எதையெல்லாம் கிறுக்க முடியுமோ அந்த மாதிரி என்ன இதுல உட்கார்ந்து எதை நீ என்னத்தை டைப் பண்ணாலும் எடுத்துக்கிறோமா இல்லையா? அம்மான்னு டைப் பண்ணா அம்மான்னு போஸ்ட் ஆகும், சும்மான்னு டைப் பண்ணா சும்மான்னு போஸ்ட் ஆகும், என்னத்தை போட்டாலும் அது போஸ்ட் ஆகும். இப்படி வதந்திகளை பொய்களை இந்த ஃபேஸ்புக்கில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். வதந்திகளை பரப்புவது என்பது எவ்வளவு பெரிய தப்பு. அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன செய்கிறான்? நீங்க இந்த மாதிரி வதந்திகளை பரப்பக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அது பயங்கரமாக இருக்கிறது. இன்னஹு அவங்க நினைக்கிறாங்க அதை லேசி என்று நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்விடத்தில் வஹுவ இன்தல்லாஹி அலீம், அல்லாஹ்விடத்திலே அது பயங்கரமான விஷயமாக இருக்கின்றது. வதந்திகளை அழகா பரப்புறான். கேட்டதை எல்லாம் எழுதுறது ஃபேஸ்புக்ல, எதெல்லாம் கேட்கிறோமோ கேட்டதை பூரா அப்படியே எழுதி ஒரு நமக்கு கொடுத்தா எல்லாருக்கும் போயிருது. இதை மார்க்கம் தடுக்குதா இல்லையா? நபியர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மரிகி கதிபன் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டதையெல்லாம் பரப்புகிறவன் அது பொய் என்பதற்கு போதுமானது என்று சொன்னார்கள். ஒரு விஷயத்தை நம்ம காதிலே கேட்டால் அது உண்மை என்று அர்த்தமா? ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அது உண்மையா பொய்யா ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே, இன்ஜா கும் ஃபாசிகும் பினபையின் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு குற்றவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுபடுத்தாமல் வெளியில சொல்லக்கூடாது, இல்லனா நாளைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க நீங்கள் செய்த செயலுக்காக. அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆன் வசனம் சூரத்து குஜராத்ல இருக்கு. இன்று இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இந்த மாதிரியான வதந்திகள் அவதூறுகள் கேட்டதையெல்லாம் பரப்புறது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பல குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. டிக்டாக் மோகம், டிக்டாக் என்று வந்தது, அதனால் பல பெண்களுடைய வாழ்க்கை போய்விட்டது. இதனால அவனுக்கு என்ன? அவனுக்கு பணம் வருது. எத்தனை குடும்பங்கள் நாசமானால் என்ன? எத்தனை பெண்கள் தாலி அறுத்தால் அவனுக்கு என்ன? அவனுக்கு பணம் வருதா இல்லையா? அவன் அதை மாத்திரமே மையமாக கொண்டிருக்கிறான். இவர்கள்
அப்பாவிகள் அதை நோக்கி போய் தங்கள் வாழ்க்கையை அதிலே போய் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு புறத்திலே இப்படி ஆபாசங்கள் அப்படி இருக்குது, இன்னொரு புறத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது. இன்னைக்கு இவன் நல்ல விஷயங்கள் மாத்திரம் அல்ல வர்றதில்லை, பல தீவிரவாத குழுக்கள் IS அந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி ஒரு பதிவை தவறுதலாக ஒருத்தர் லைக் பண்ணா அவன் கதை முடிஞ்சது. ஏதோ ஒரு தவறான பதிவு நம்ம தேசத்துடைய அந்த இறையாண்மை கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒருத்தன் போடுறான், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு மண்ணு தெரியாது, அதை பார்த்து தூக்கி உள்ள கொண்டு வச்சானுங்க, போச்சு அவ்வளவுதான். அதை போட்டது யாரு, அவனை தூக்குன்றுவான். என்னையே அவன் வீட்டுக்கு வரும் வந்தது இல்லை, என்னப்பா குற்றமான குண்டு வச்சானா, இல்லை பேஸ்புக்ல பதிவு போட்டாங்கிறாங்க. அப்ப இந்த காலத்திலே ஒரு பதிவு ஒருத்தனை கொண்டு போய் சிறைக்குள்ளே தள்ளிவிடும். அந்த அளவிற்கு ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது பிள்ளைகளின் விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். தவறுதலாக லைக் பண்ணினால், ஷேர் பண்ணினால், பதிவிட்டால் நீங்க அந்த விளக்கத்தில் அவன் சொல்லவே முடியாது. NIA என்ற நிறுவனத்திற்கு அளவு கடந்த அதிகாரங்களை வேறு மத்திய அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக அது கையாளப்பட வேண்டும். அப்ப இந்த நவீன சாதனங்களால் மிகப்பெரிய நல்லதும் இருக்கிறது, பாதிப்புகளும் இருக்கிறது. நம்ம பார்த்த வரைக்கும் அதுல வரக்கூடிய நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சமூக வலைதளங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃபி மோகம். இந்த செல்ஃபி மோகத்தை சொல்லியே ஆகணும். செல்ஃபி மோகம் என்பது இன்னைக்கு எந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகிறது என்றால், எங்கன பார்த்தாலும் இப்படித்தான் நிக்கிறாங்க. எவனப்பா எங்க பார்த்தாலும் ரயில்ல நிக்கிறான், பஸ்ல நிக்கிறான், மொட்டை மாடல நிக்கிறான், எங்க பார்த்தாலும் இப்படித்தான். அவனை சுத்தி உள்ள எதுவுமே தெரியல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ள ட்ரெயின் மேல ஏறி நின்று அவர் செல்ஃபி எடுத்துக்கிறார். அது இன்னொன்று வருது, செல்ஃபி எடுப்பதிலேயே தன்னை ஒரு பெரிய அசகாய சூரனாக மக்கள் மத்தியில காட்டணும். இவ்வளவு பெரிய இது பண்ணிட்டானே, இங்கிருந்த போட்டோ எடுத்த, இவ்வளவு வேகமா பைக் ஓட்டிய போட்டோ எடுத்த என்று அதுக்கு 2 பேர் கமெண்ட் போடணும். என்ன பண்றான், மேல ஏறி நின்று போட்டோ எடுத்திருக்கிறான். மேல போறது அதுல ஒரு 5000-6000 வாட்ஸ் போகும். அதுல மேல உள்ள அந்த லைன்ல உயரழுத்த மின்சாரம் அதுல பட்டு படார்னு உயிர் போய்விட்டது. பல ஊர்களில் அந்த மாதிரி நடக்குது. அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அமெரிக்காவில் அங்கே துப்பாக்கி எல்லா கையிலும் கொடுத்துட்டான். நம்ம ஊர்ல வாங்க முடியாது, அங்கே ஈஸியா வாங்கலாம். துப்பாக்கி இந்த கையில் வச்சிருக்கிறாரு. துப்பாக்கி அந்த ட்ரிகர்ல வேற, அந்த விரல் வேற இருக்கு. இந்த பக்கத்தில் செல்ஃபி கேமரா, அதாவது இதை அமுக்கணும், இதை அமுக்கிற மாதிரி வைக்கணும். இது மாறிடுச்சு. என்ன பண்ணிட்டான், இதை அமுக்கிறதுக்கு பதில் அப்படி அமுக்கும் போது ஏதோ மாற்றி அமுக்கிட்டான், போச்சு அவ்வளவுதான். போட்டோ அடிப்பதற்கு பதிலாக தோட்டம் அடித்து விட்டது. அவன் கதை அதோட முடிந்தது. அப்ப எதுல சாகுறான் பாருங்க. சாகுறது ஒரு விபத்து அப்படி இல்லை, இந்த மோகங்களால், செல்ஃபியினுடைய மோகங்களால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக மக்கள் பார்க்க வேண்டும் என்று இவன் நினைக்கிறான். பைக்ல 3 பசங்க ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. 3 சிறுவர்கள் பைக் ஓட்டிட்டு போறான். ஒருத்தர் செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவன் போய் அடிபட்டதுக்கு பிறகு ஒரு வீடியோவை அடுத்தவன் எடுத்து போடுகிறான். சிதறி உடலில் சிதறி போய் அப்படி கிடக்கிறது. எல்லாம் எதற்காக, இந்த மோகத்திற்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களை பத்தி தனி தலைப்பு அவருக்கு இருக்கு, அதுக்குள்ள ரொம்ப நுழைய முடியாது. ஆனால் இந்த நவீன கலாச்சாரத்திலே அவங்க ஒரு பெரும்பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப நாம் இங்க தெளிவா பார்க்கணும். நம்மளை சுத்தி எத்தனை வரட்டும், வாட்ஸ்அப் மாதிரி இன்னும் 5000 ஆப் வரட்டும், நமக்கு ஒரே அளவுகோல், மார்க்க விரோதம் இல்லாத வகைக்கு பயன்படுத்துவோம். மார்க்க விரோதம் இல்லாத அளவுக்கு பேஸ்புக், மார்க்க விரோதம் இல்லாத அளவுக்கு டிவி, அனைத்தையுமே நாம் எதை கொண்டு முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு வரம்பை விதித்திருக்கின்றான். அந்த வரம்பை மீறாத வரை நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வரம்பை மீறினா பிரச்சனை.
யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ யுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அல்லாஹ் அவனை நரகத்திலே நுழைவிப்பான், அங்கு அவன் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹ் போட்டு கொடுத்த அந்த வரம்பை, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வரம்புகளை நாம் என்னைக்கும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சோதனை களம், ஒரு பரீட்சை. இதிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் மறுத்துவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளை நாம் விட்டுவிட்டால், நாளைக்கு ஆகிரத் இருக்கின்றது, மறுமை இருக்கின்றது, ஒவ்வொன்றை பற்றிய கேள்வி இருக்கின்றது. அங்கு விசாரித்து அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வான்? பரிசு வழங்குவான் அல்லது தண்டனை கொடுப்பான். அந்த நரகத்தை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது இது வீண் நிறைந்தது, விளையாட்டுகள் நிறைந்தது. இந்த மாதிரியிலான எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கலாம். சினிமா ஈர்க்கும், நாடகம் ஈர்க்கும், ரியாலிட்டி ஷோக்கள் ஈர்க்கும், ஒரு பாட்டு பாட நிகழ்ச்சி ஈர்க்கும், ஒரு பிக் பாஸ் ஈர்க்கும். அப்ப இதிலே போய் நாம் மார்க்க வரம்புகளை தாண்டி போய் அமர்ந்து விட்டால், இந்த அரை மணி நேரம் வேண்டுமானால் அவனுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் அது அல்லாஹ் முடிவு செய்ய போகிறான். இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தவர்களுக்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், ஃபீ ஜன்னாத் யத்தசாஅலூன் அனில் முஜ்ரிமீன், சொர்க்கத்திலே உள்ளவர்கள் நரகவாசிகளை பார்த்து கேட்கின்றார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை தள்ளியது எது என்று கேட்கும் போது இந்த நரகவாசிகள் பதிலளிப்பார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நஹூலு மஅல் காயிலீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. மூன்றாவதாக சொல்றாங்க, வ குன்னா நஹூது மஅல் காயிலீன், நாங்கள் மூழ்குவோருடன் மூழ்கி கிடந்தோம். அப்படின்னா என்ன? தீமையான விஷயங்களிலே, மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களிலே யார் மூழ்கி கிடந்தார்களோ அதுபோல நாங்களும் மூழ்கி கிடந்தோம். எனவே சக்கர் என்ற இந்த நரகத்துக்கு வந்தோம் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை கவனத்தில் வைத்துக் கொண்டு எச்சரிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். நம்மை நம்பி ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப மார்க்க அடிப்படையிலே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியத்திலே நமது குடும்ப நாட்கள் நகர வேண்டும். தொழுகை, குர்ஆன் ஓதுவது, துஆக்களை மனப்பாடம் செய்வது, மார்க்க விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவது, அழைப்பு பணி செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, இப்படியாக நமது நாட்கள் கழிய வேண்டுமே தவிர நம்ம முன்னாடி சொன்ன இந்த சினிமாக்கள், சீரியல்கள், ஆபாசங்கள், நிகழ்ச்சிகளிலே நமது நாட்களை கழித்தால் அது மறுமையிலே அவருடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து, நவீனங்கள் இருக்கலாம், அதிலே மார்க்க விரோதம் வராத அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் இந்த அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நமது குடும்பம் மாற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு முன்னோடியாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் செய்து அதை பிறருக்கும் சொல்லும் போது அந்த குழியை நமக்கு சேர்த்து கிடைக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, மண்டல்ல அலா கைரின், எவர் ஒருவர் ஒரு நன்மையான விஷயத்தை அறிவிக்கின்றாரோ, பிறருக்கு போய் சொல்லுகிறாரோ, அந்த செஞ்சாரே அதை கேட்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை போல சொன்னவருக்கும் உண்டு என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் இந்த நவீன விஷயங்களை விட்டு, தீமையான நவீன விஷயங்களை விட்டு நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொண்டு இறை அச்சத்தோடு ஏகத்துவ அந்த பாட்டையிலே நாம் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல குடும்பமாக அல்லாஹ் நமது குடும்பங்களை ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.